உடனே குளிச்சுட்டு எங்களுடைய கடமையை முடிச்சுட்டு கோயில் போயிட்டு கடை திறக்கிறோம், வியாபாரம் பண்றோம். நாங்க யார்கிட்டையும் போய் எங்க மதத்தை பத்தியோ மற்ற மதத்தை பத்தியோ பிரச்சாரம் பண்றது இல்லை. நாங்க வந்து எங்க வேலை உடன் இருக்கோம். ஆனா சமய காலமா நீங்க வந்து மற்ற மதத்தை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறீங்க. இதை வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தல பொதுவாக இந்துக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க, எல்லாரும் செய்றீங்க, நல்லது செய்றீங்க, கலந்துக்கிறீங்க. ஆனா இதுல வந்து முஸ்லிம்க்கு வந்து இந்துக்கள் வந்து மதம் மாற்ற ட்ரை பண்றீங்களா, அதை இழுக்கிறீங்களா, இல்ல இஸ்லாம் தவறான கருத்துகள் வச்சிருக்காங்க அதை வந்து போகிறதுக்காக நிகழ்ச்சி நடத்துறீங்களா? மத மாற்றமா இல்ல மன மாற்றமா? ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி, இந்த நிகழ்ச்சி எதற்காக? எங்களை எல்லாம் மதம் மாற்றலாம்னு பாக்குறீங்களா? என்ன பாய்மார்களே, நீங்க எல்லாம் என்ன ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்கீங்க. இங்க பெரிய திட்டத்தோட பெரிய காரியம் நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. நாங்க ஒன்றும் உங்க வலையில மாட்டிட மாட்டோம் என்று சொல்வது போன்று ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி எதற்காக? இது ஒரு முறை இல்லை, பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், முதல் நோக்கம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். இதுதான் முக்கியமான நோக்கம். ஏனென்றால் மோதல்களுக்கு அடிப்படையே புரிந்து கொள்ளாமை, மோதல்களுக்கு அடிப்படையே புரிந்து கொள்ளாமை. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை பற்றிய கருத்துக்கள் இந்துக்களுக்கு தெரியும், அல்லது இந்து மதத்தை பற்றிய கருத்து முஸ்லிம்களுக்கு தெரியும்? சொல்லுங்க. தெரியாது. தெரியாது. பக்கத்து வீட்டுல இருப்பான், ஒன்னாதான் பழகிருப்பான், வியாபாரம் பண்ணுவான், ஒன்றும் தெரியாது. ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கருத்தை சொல்கிறார். One of the most potent sources of Hindu-Muslim conflict in India is our scant knowledge of each other. இந்து முஸ்லிம் கலவரம் உருவாவதற்கான காரணமே ஒருவரை பற்றி நாம் அறியாது இருப்பதுதான் இந்த மோதலுக்கு காரணம். We live side by side and yet very often our worlds are entirely different. நாம் பக்கத்துல தான் வாழ்ந்து இருக்கோம், ஆனால் ஒவ்வொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெவ்வேறு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Such mental aloofness has done immense mischief in the past and forebode an evil future. இத்தகைய நிலை கடந்த காலத்திலும் பல தவறுகளை உண்டாக்கி இருக்கிறது, வருங்காலம் மோசமாக இருக்கும் என்பதற்கு இது கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். It is only through a sympathetic understanding of each other's culture and social customs and conventions that we can create an atmosphere of peace and goodwill. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவருடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடுகள், வழக்க முறைகள் இவற்றை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அமைதி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதாங்க நோக்கம், முதல் நோக்கம். முதல் நோக்கம் சமய நல்லிணக்கம் காண்பதற்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அவசியம். இது முதல் நோக்கம். ஒன்று. இரண்டாவது, இந்த இஸ்லாம் என்பது அனைவருக்கும் உரியது. இது எங்களுடைய சொத்தல்ல, இது எங்களுடைய சொத்தல்ல, எங்களுடைய கண்டுபிடிப்பும் அல்ல. இது அரபுக்களுடைய மார்க்கம் அல்ல, முஸ்லிம்களுடைய மார்க்கம் அல்ல, இது துருக்கியருடைய மார்க்கம் அல்ல, இது மலாய்க்காரர்களுடைய மார்க்கம் அல்ல. இது இறைவனுடைய மார்க்கம். இறைவனுடைய மார்க்கம் இறைவனுடைய அனைத்து படைப்புகளுக்கும் சொந்தம். ஆகவே இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் முன்னாலே இதனை சமர்ப்பித்து விட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. உங்க முன்னால சொல்லிடுறோம், நீங்க ஏத்துக்காக உங்க இஷ்டம். அதை திணிப்பதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, கட்டாயப்படுத்துவதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு உண்மையை உங்களுக்கு முன்னாலே நாங்கள் சொல்லிவிடுகிறோம், இதுதான் உண்மையானது, சத்தியமானது என்று சொல்லிவிடுகிறோம். ஏற்றுக்கொள்ளாது இருப்பதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களுடைய கருத்து. திருக்குரான் சொல்லி என்னுடைய கருத்து அல்ல, குர்ஆனிலே வசனம் இருக்கிறது. இந்த திருமறை, இந்த சத்தியம் இறைவனிடமிருந்து வந்தது, இதனை ஏற்பவர் ஏற்கட்டும், நிராகரிப்பவர் நிராகரிக்க. அதை நீங்க நிராகரிச்சீங்கன்னா கடவுள் கேட்க காரணத்தை நீங்க சொல்லிவிடுங்க, அவ்வளவுதான். ஆக இரண்டாவது சமர்ப்பித்து விடுதல் என்ற ஒரு காரணம். மூன்றாவது, இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை, ஜாதி பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, மதக்கலவரங்கள் முக்கியமான பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் முக்கியமான பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நாம் பல்வேறு வழிமுறைகளை தெரியும். கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார், ஏஞ்சல்ஸ் என்ன சொன்னார், லெனின் என்ன சொன்னார், விவேகானந்த சுவாமி என்ன சொன்னார், இப்படி பல பேரை பாக்குறீங்க. ஏன் நவீன என்ன சொல்ல பார்த்தா என்ன தப்பா? இவரோட எல்லாம் பார்க்கிற போது அந்த தலைவருடைய கருத்துக்களை ஆகிற போது, இவருடைய கருத்துக்களை ஆராய்கிற போது இந்த கருத்தை ஆராய்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஆக இந்த நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் இந்த குர்ஆன் தருகிறது என்று எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. ஆகவே இந்த காரணத்துக்காகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி, அது குறைஞ்ச 3 காரணம். ஒருவர் புரிந்து கொள்ளுதல், இரண்டாவதாக இஸ்லாத்தை முழுமையாக சமர்ப்பித்து விடுதல், மூன்றாவது பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்குதல். இந்த நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மதமாற்றம், அதாவது மதமாற்றம் அவசியம் இல்லை, மதமாற்றம் அவசியம். எங்களுடைய பணி உள்ளது, எங்களுடைய பணி சமர்ப்பித்து விடுவோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவரை கிழங்க மெய்ப்பொருளை உங்களுக்கு முன்னாலே சமர்ப்பித்து விட்டோம். அதை நீங்கள் இருக்கிறதா, மெய்ப்பொருள் இருக்கிறதா இல்லையா என்று ஆராய வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. இந்த பாலிசி நிவாக்கோ வந்து உங்க பக்கத்தில் இருக்கு. நன்றி.